உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரணியின் ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரத்தை பதிவு செய்யுங்கள். அதிகாரி இடி டிபார்ட்மெண்டுடைய அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு இரண்டாம் முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி இரண்டாவது முறையாக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி முன்பு வந்த பொழுதுதான் அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கு மிகவும் தீவிரமானது என கருத்து தெரிவித்தார். அதுபோக அதிகாரிகள் லஞ்சம் அதாவது கையூட்டு பெறும் செயல்கள் அதிகரித்திருப்பது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல எனவும் தெரிவித்தார். அதுபோக சட்டவிரோத செயல்களையும் லஞ்சம் பெறுவதையும் தடுக்க வேண்டிய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற துறைகளில் லஞ்சம் ஊடுருவி உள்ளதை சகித்துக் கொள்ள முடியவில்லை எனவும் நீதிபதி தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதுபோக இடி போன்ற விசாரணை அமைப்புகளின் அதிகாரிகள் லஞ்சம் பெறும் குற்றச்சாட்டுகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதுபோக லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் திருவடிக்குமார் இந்த ஜாமீன் வழங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று தனது வாதங்களை எடுத்து வைத்தார். இந்த இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருந்த போது இவர் திண்டுக்கல்லில் உள்ள டாக்டர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் பெறும்போது பிடிபட்டிருக்கிறார். அதுபோக திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் இந்த ஜாமீன் மனுவை மறுத்திருக்கிறது. இவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என மறுத்திருக்கிறது. இந்நிலையில் இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். கைது செய்யப்பட்டு 100 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன், இதுவரை வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை என அவரது மனுவில் கூறியிருந்தார். இந்த ஏற்கனவே நீதிபதி விவேக்குமார் சிங் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவை தான் விசாரிக்க விரும்பவில்லை என கூறி வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதனால் இன்று நீதிபதி தண்டபாணி முன்பாக இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுதுதான் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து இந்த வழக்கினை அதாவது தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.